நாங்க வந்த விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம். விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம். அது எப்படிங்க மாத்த முடியும்? விவசாயத்துல அரசு பணியாக மாற்றினா என்னங்க ஆகுறது கேட்பாங்க. அதுக்குதான் நாம என்ன பண்றோம், அவன் பொருள் எடுத்து அவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் பேசினாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து எங்க போறாரு அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நாடு சுத்தி பாக்குறாரு. ஜப்பான் போறாரு, இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா போறாரு. பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து அவர் வந்து உரையாற்றாப்ல. அந்த பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாப்ல. என்ன கேள்வி கேட்கிறாப்ல, அறிஞர் அண்ணா நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அமெரிக்கா பயணத்துல இருந்து என்ன கொண்டு போறீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாருங்கிறத நீங்களே ஒரு நிமிடம் தான் ஒதுக்கி கேளுங்க. We can make our educated young man take agriculture. Because now if you ask our educated young man to go to the field and plow, they feel somewhat diffident to take this bullock plowing. But if they are offered this power tiller and if they are told that agriculture has been mechanized, more people will get interested in agriculture. And I told the American audience also that as far as agriculture is concerned, Japan is to be our model for a long number of years to come. But of course, when we get very industrial potentiality and we have got alternative employment for our people, and when we progressively reduce the percentage of people dependent on agriculture, then we can mechanize. என்ன சொல்றாரு தெரியுமா, நான் ஊருக்கு போன உடனே எஜுகேட்டட் மென்ன படித்தவர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்துவேன். எப்ப சொல்லிருக்காரு, 1968 செப்டம்பர் மாதம் அமெரிக்கால வச்சு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை சொல்லிருக்கிறார். என்ன சொல்றாப்ல, எஜுகேட்டட் மென்ன அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடுத்துவேன். இப்ப எஜுகேட்டட் மென்ன ஏற்கலப்பைய பிடிச்சி உளுன்னு சொன்னா உள மாட்டாங்க. அதனால ஜப்பான்ல இருக்கக்கூடிய பவர் டில்லரை இறக்குமதி செஞ்சு அதன் அடிப்படையில அதை நான் எஜுகேட்டட் மென்னுக்கு கொடுத்து அவர்களை நான் விவசாயத்தில் ஈடுபடுத்துவேன் என்று சொல்லி படித்தவர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்துவேன் என்று சொன்னது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டுமல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுகவின் தலைவராக இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் இப்ப சொல்றோம். விவசாயமாக சொல்றார் சீமான், பிற்போக்குத்தனம் பேசுகிறார். இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன அண்ணாதுரை பேசினது? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுப்பிச்சேன். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, டேய் இவனுங்களுக்கு பிரச்சனை நம்ம பேசுறது இல்லடா, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம சொல்றோம் பாரு, நாம தான் இந்த திமுக காரனுக்கு பிரச்சனை.